அப்புறம் கரிகாலன், இந்த மாதிரி எடிட் பண்ணுறத நீங்களும் பண்ணணுமா? வாங்க பார்க்கலாம். ஃபோட்டோ ரூம் ஆப்பில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் ஃபோட்டோ ரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்ற அந்த டெடிபேயா மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணி உங்களோட பேக்ரவுண்டை அது இல்லாமல் ஆக்கிடும். அதுக்கப்புறமா லேயர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைன்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைஸை 9க்கு வைங்க, செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறமா பிளரை ஒரு 10 அப்படி செட் பண்ணிவிட்டு கலரை ஒரு சாம்பல் நிறத்தில் இல்லாட்டி இந்த அளவுக்கு வச்சா போதும். அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை ஒரு 17 ரேஞ்சில் வச்சா போதும். அப்படி இல்லாட்டி 60 அப்படி வைங்க. வச்சுட்டு இந்த லைட் ஆன்றதை கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி கேலரியை டவுன்லோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 5 ஃபோட்டோஸுக்கு செஞ்சிட்டிங்கன்னா CapCutக்கு உடனடியாக போயிடுங்க. CapCut ஓப்பன் பண்ணிக்கிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற ஒரு வீடியோவை இன்புட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாக்கு போய்ட்டு மெசேஜில் ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்ததுனால அதை நான் எடுக்கிறேன். இது நான் செஞ்சு வச்சதுனால அது காட்டுது. நீங்கள் ஒன்றும் வேறு மாதிரி நான் வர்றேன்னு நினைக்காங்க. நான் கொடுக்குறது இதுதான். லெட்டர்ஸ் மட்டும்தான் வரும். இந்த இருக்குது. நான் இதில் ஃபோட்டோஸ் எல்லாம் இன்புட் பண்ணியிருக்காது. சரியா, ரைட். இப்போ இந்த ஃபோட்டோவை இன்புட் பண்ணுறதுக்கு ஓவர்லேயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓவர்லேயை கிளிக் பண்ணி இது இருக்குது. இந்த ஃபோட்டோஸ், இந்த மாதிரி 5 ஃபோட்டோஸ் நான் எடிட் பண்ண சொன்னேன். அதை அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனில் அப்படி அழகாக வந்துடும். பண்ணதுக்கப்புறமா அது எந்த அளவு நிமிஷத்துக்கு போகணும்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி அப்படி பெருசாக்கி அப்படி கணக்காக வச்சுட்டிங்கன்னா கணக்காக அது வந்துடும். அதுக்கப்புறம் அனிமேஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அனிமேஷனை இதில் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்படி கிளிக் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இப்படி கொடுக்கலாம். இது ஸ்லைட் ரைட், ஸ்லைட் லெஃப்ட்டு, அதுக்கப்புறமா அப்படி போனீங்கன்னு சொன்னால் ரைட், ஓகே, அப்படி இப்படின்னு தான் இருக்குது. அவுட்டில் இருக்குது, சைட் லைட்டு, இந்த கோம்போவில் இருக்குது. இந்த நிறைய இது இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையானது எங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்திங்கன்னா வீடியோ ரெடி ஆயிரும்.